Hi friends, welcome to Chennai Food. நம்மளுடைய பாரம்பரியமான நாம மறந்து போன ரொம்பவே ஹெல்த்தியான சூப்பரான ஒரு ரெசிபி சிமிலி உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நம்மளுடைய பாரம்பரியமான ரொம்பவே ஹெல்த்தியான சிமிலி உருண்டை செய்யறதுக்காக நான் 1 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்துர்க்கேங்க. 1 கப் கேழ்வரகு மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை தோல் நீக்கி நான் எடுத்துர்க்கேன். இதே மாதிரி எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு வெல்லம். உங்களுக்கு இனிப்பு அதிகமா வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலா வெல்லம் எடுத்துக்கலாம். வெல்லத்தை நல்லா சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் எடுத்துர்க்கேன். இல்லனா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காயை நான் இடிச்சு எடுத்து வச்சிருக்கேன் தோலை நீக்கிட்டு. இவ்வளவுதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். ஃபர்ஸ்ட் நாம கேழ்வரகு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்றதுக்காக நான் ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாத்தி விட்டுக்கிறேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா தளர பிசைஞ்சுக்கணும். அடை மாவுலாம் ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தளர நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி கட்டிய அடை மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதில் நம்ம 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட் சேர்த்துட்டு ஒரு முறை மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த சிமிலிக்கு செய்யறதுக்கு இந்த மாவை வந்து ஆவி கட்டி கூட செய்யலாம். நான் உங்களுக்கு இந்த மெத்தடில் சொல்லி கொடுக்குறேன். இதை நம்ம அடை மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா ரெடி பண்ண போகிறோம். இந்த அடை மாதிரி தட்டுறதுக்காக நான் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஏற்கனவே தவா போட்டு வச்சுட்டேங்க. தவா கொஞ்சம் சூடான உடனே நம்ம அப்படியே கையிலே வச்சு தட்டி விட்டுடலாம். கையில் இந்த மாதிரி ஈரம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த மாவை எடுங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். லூஸாக இருக்கிறதுனால ஈஸியாக தட்டிடலாம். நான் தவாலே வச்சு தட்டிடுறேன். தண்ணியை தொட்டு தொட்டு தட்டிக்கலாம். அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் ஈஸியாக தட்ட வரும். உங்களுக்கு இது மாதிரி தட்டுறது கஷ்டமாக இருந்தால் வாழை இலை தட்டிட்டு கூட நீங்கள் அப்படியே திருப்பி போட்டு தவாவில் போட்டுக்கலாம். இல்லைனா ஒரு காட்டன் துணியை நல்லா பிழிஞ்சு நனைச்சிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் அதில் கூட தட்டிட்டு போட்டுக்கலாம். அவ்வளோதான், நான் தட்டி விட்டுட்டேன். ஒரு பக்கம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சுங்க. வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுட்டேன். பாருங்கள், இப்போ இந்த சைடும் நல்லா வெந்துருச்சு. நம்ம எண்ணெய்லாம் எதுவுமே சேர்க்கலை, ட்ரையாக தான் இந்த அடையை ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இதே மாதிரி இருக்கிற மாவு எல்லாத்தையுமே நம்ம அடையாக செஞ்சு எடுத்துக்கலாம். 1 கப்பு கேழ்வரகு மாவுக்கு எனக்கு 2 அடை வந்திருக்குங்க. இந்த அடையை சின்ன சின்ன துண்டுகளாக பிச்சு போட்டுட்டு நல்லா ஆற விட்டுடணுங்க. சுத்தமாக சூடு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக பிச்சு போட்டுடுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக பிச்சு போட்டுக்கோங்க. இது நல்லா ஆறட்டுங்க. சுத்தமாக சூடு இருக்கக்கூடாது. இது ஆறுறதுக்குள்ளார நம்ம வேர்க்கடலையை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி விட்டுக்கிறேன். கரகரப்பாக பொடி பண்ணால் போகிறோம், ரொம்ப பவுடர் ஆக்க வேண்டாம். நான் பொடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி கரகரப்பாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. சும்மா ஒரு சுற்று சுற்ற விட்டாலே போதும். இதிலே நம்ம வெல்லத்தையும் சேர்த்துட்டு ஒரு சுற்று சுற்ற விட்டு எடுத்துக்கலாம். வெல்லம் சேர்த்துட்டு ஒரு சுற்று சுற்ற விட்டு எடுத்துட்டேங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் கரகரப்பாக இருக்கும். இப்போ இதை பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். நம்ம பிச்சு போட்ட இந்த அடையை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்று சுற்ற விட்டு எடுத்துக்கலாம். நான் ஒரு சுற்று சுற்ற விட்டு அரைச்சதுக்கப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். பிச்சு போட்ட அடையும் நான் அரைச்சி எடுத்துட்டேங்க. இந்த மாதிரி தான் நமக்கு உதிரியாக இருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே வேர்க்கடலையும் வெல்லத்தையும் போட்டு அரைச்ச பொடியை நான் இதில் சேர்த்துருக்கேன். அதுலேயே இதையும் சேர்த்து விட்டுக்கலாம். ஏலக்காய் பொடி ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதில் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வேர்க்கடலை பொடி, வெல்லம், இந்த பாருங்கள் அடை நம்ம அரைச்சி எடுத்த அடை எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோங்க. இப்போ நெய் சேர்த்து விட்டுக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். நெய் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக சேர்க்குறேன். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா முந்திரி, பாதாம், பிஸ்தா இந்த மாதிரி ட்ரை நட்ஸை கூட நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணி விட்டுக்கலாம். விட்டுட்டு கூட நீங்கள் இதை ரெடி பண்ணிக்கலாம். இன்னும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் குட்டீஸ்லாம் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி பால் மாதிரி பிடிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதாங்க, நம்மளுடைய சிமிலி உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நான் எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்துக்கிறேன்.
அவ்வளவுதாங்க, நம்மளுடைய பாரம்பரியமான ஹெல்த்தியான சிமிலி உருண்டை ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த கேழ்வரகுல நிறைய விட்டமின் சி இருக்குதுங்க, நிறைய கால்சியம் சத்து கேழ்வரகுல அதிகமாகவே இருக்குது. அதனால் இதை அடிக்கடி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸ்க்கெலாம் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். சின்னவங்கள்லேருந்து வயதானவர்கள் வரைக்கும் இதை நீங்கள் சாப்பிட்லாங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நம்மளுடைய பழைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா கேழ்வரகு தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க. நம்மளுடைய உணவில் களி, கூழ், கஞ்சி இந்த மாதிரி பயன்படுத்துவாங்க. அதில் சிமிலி உருண்டையும் ஒன்று செய்வாங்க. இதையெல்லாம் நம்ம இப்போ மறந்து போயிட்டோம். மறந்து போனால் இந்த சிமிலி உருண்டையை நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிமிலி உருண்டை எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸ்லேருந்து வயதானவர்கள் வரைக்கும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.